நம்ம இன்றைக்கி நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக சாம்பார் வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 1 கப் துவரம் பருப்பை 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு புழுங்கலரிசி எடுத்துட்டு அது பொரிஞ்சு வர்ற அளவு மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு அதையும் நம்ம சேர்த்துட்டு 1லேருந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வர மல்லி இதையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரையாகவே வந்துட்டு வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. எல்லாமே பொன்னிறமாக மாறணும். அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடுறேன். திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 3லேருந்து 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருக்கும் இந்த மிளகா, அதனால் நான் 3 சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்க காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி இதையும் ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 3 பச்சை மிளகா, கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 15, 4லேருந்து 5 பூண்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுறலாம். ஓரளவு வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் 5லேருந்து 6 வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் முருங்காயும் நான் சேர்த்துருக்கேன். காய் வந்து உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு கேரட் பிடிக்கும், இல்லை வேறு சாம்பார் காய் ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே வதங்கிருச்சு. 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த காய் வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகிற அளவு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம இதை வந்து வேக வைக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஓரளவு காயெல்லாம் ஒரு 50% வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ஊற வச்சு கரைச்சி அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து இதை வந்துட்டு வேகிறதுக்கு இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போது காயெல்லாம் ஓரளவு வெந்துருச்சு, பருப்பும் வெந்துருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பருப்பு கூடவே நம்ம இந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், பருப்பு எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலா, வறுத்த மசாலா, அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு அதையும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இதோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போது ஓரளவு எல்லாமே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவும் 4லேருந்து 5 சின்ன வெங்காயமும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இது கூட கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கூடவே ஒரு கொத்து அளவு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான நெல்லை ஸ்பெஷல் இடி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்பெஷலே நம்ம எல்லாத்தையுமே வறுத்து சேர்க்குறது தான். நம்ம யூஸ்வலாக வைக்கிற சாம்பாரை விட இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.